ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு Geek தமிழ். ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஃபைவர்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ மணி ஏர்ன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விதமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த ஃபைவர் அப்வொர்க் மாதிரியான வெப்சைட்ஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ண முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மூலம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இவ்வாறு ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் யூடியூப் மூலமாக ஏர்ன் பண்ணலாம், ஃபேஸ்புக் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். இவ்வாறு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது மாதிரி இன்றைக்கி பார்க்க போகுது ஃபைவரில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஃபைவரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து இருக்குது. ஃபைவரில் இல்லாத ஒரு ஒர்க்கே வந்து இருக்காது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஃபைவரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. டேட்டா என்ட்ரி, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், டிசைனிங், வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட் மாதிரியான நிறைய ஒர்க்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு ஸ்கில்ஸுமே இல்லாத ஒரு சாதாரண நபரு கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைவரில் இப்போ ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது எந்த ஒரு ஸ்கில் எதுவுமே இல்லாமல் ஃபைவரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடும். ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிந்த அளவு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இடையில வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுவே எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ள லைக்கையும் போட்டு விட்டுருங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைவரை பற்றி வேறே ஒரு சீரீஸ், ஃபைவரில் எப்படி வந்து நாங்கள் வந்து லாகின் பண்ணுறது, எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு கிக் அதாவது ஒரு போஸ்ட்டை வந்து நாங்கள் ரெடி பண்ணி அதை அப்லோட் பண்ணுறது, அது மூலமாக வர பயர்ஸ் கிட்ட வந்து எப்படி நாங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறது, அந்த மெசேஜ் பண்ணுறது மூலமாக எப்படி நாங்கள் ஒரு ஆர்டரை வந்து பெற்றுக்கொண்ட ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் எப்படி சரியான முறையில் வந்து அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, அண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணது பின்னால் எப்படி அந்த மணியை வந்து உங்களுடைய பேயோனியர் அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ட்ரா பண்ணுறது, பேயோனியர் அக்கௌண்ட்லேருந்து எப்படி நீங்கள் வந்து பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணுறது. ஸோ இது சம்மந்தமான ஒரு சீரீஸ் வந்து என்னுடைய சேனலில் வந்து நான் போடுவேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைவர் அண்ட் அதே மாதிரி ஃபைவரில் ஒர்க் பண்ணக்கூடிய மெத்தட் சம்மந்தமான வீடியோஸ் வந்து கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அப்லோட் பண்ணேன். ஸோ வீடியோவில் நார்மலாக எந்த ஸ்கில்ஸ் எதுவுமே இல்லாத ஒருத்தர் ஃபைவரில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து என்னுடைய மொபைலில் கூகுள் க்ரோம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி fiverr.com சொல்லி சர்ச் பண்ணிக்கொண்டேன். இந்த fiverr.com சொல்கிற இந்த வெப்சைட்டில் நீங்களும் வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் போட்ட கிக்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். அதாவது போஸ்ட் வந்து நாங்கள் இதில் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ என்னுடைய நேம், அதே மாதிரி என்னுடைய போஸ்டர்ஸை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அண்ட் அது மாதிரி நீங்களும் வந்து இதில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் $5 நீங்கள் அதுக்கு கூடுதலாக வந்து எத்தனை டாலர் வேணாலும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். குறைந்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு $5 கிடைக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப் சம்மந்தமான ஒரு ஒர்க். ஸோ நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் ரிமூவல்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஓகே, ஒரு பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் குறைந்தது $5 ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் பாருங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க பேக்ரவுண்ட் ரிமூவ் சம்மந்தமாக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு $5, $10, $20 அண்ட் அதே மாதிரி $100 இவ்வாறு நிறைய போஸ்டர்ஸை வந்து பார்த்துக்கொள்ள முடியும். இது மாதிரி நீங்களும் ஒரு போஸ்டரை வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு அல்லது ஒரு கிக்கை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த கிக்கை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ்னு சொல்கிற பயர்ஸ் வந்து உங்கள்கிட்ட மெசேஜ் பண்ணுவாங்க அல்லது உங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோஸில் இருக்கிற பேக்ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபைவர் அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வரும். அதன் பின்னால் நீங்கள் அதை பேயோனியருக்கு வித்ட்ரா பண்ணி பேங்க்குக்கு டிரெக்டாக வித்ட்ரா பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நான் வந்து சொல்ல போகிறது ஈஸியாக எப்படி வந்து ஒரு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது, எந்த ஒரு ஸ்கில்ஸுமே இல்லாமல் உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஒரு பேக்ரவுண்டை கிளியர் அண்ட் கட்டாக வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லித்தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து ஃபைவரில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஓகே, நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை முதல்ல ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பாருங்கள் 15 இமேஜ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு
$5 இவங்க எடுக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி 50 இமேஜ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு $20, 100 இமேஜ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு $35 எடுக்கிறாங்க. ஸோ ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவும் ஈஸியான ஒரு ஒர்க். இது வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்லையும் செய்யலாம், அல்லது உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பில் கூட செய்யலாம். பட் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஈஸியாக உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எதுவும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோவை சிம்பிளாக நீங்கள் ஒரு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவதன் மூலம் அதோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி அப்படியே சேவ் பண்ணி நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுறதன் மூலம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எவ்வளோ இதில் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி காட்டுறேன். ஓகே, நான் இந்த $10 வந்து எடுத்துக்கொள்கிறேன். ஓகே, இந்த $10 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்டிங் வந்து $10 25, $125 வரைக்கும் இவர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காரு. ஸோ கிக்கை வந்து போட்டிருக்காரு. ஸோ இதில் வந்து இவர் எத்தனை ஜாப் வந்து செய்திருக்காருன்னு பாருங்கள். இதில் வந்து இவர் 214 பேர்கிட்ட 214 ஓட வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. இவர் ஒரு லெவல் 2 செல்லர். அண்ட் இதில் வந்து பாருங்கள் 214 ஓடர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. பேசிக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $10 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இவர் நாங்கள் வந்து மினிமம் வந்து $10 கால்குலேட் பண்ணிங்கன்னு சொன்னால் 214 தர 10 $2140 வந்து இவர் குறைந்தது ஏர்ன் பண்ணியிருப்பார். ஸோ கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 125. நாங்கள் குறைந்த பேசிக்கே வந்து போட்டு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் கால்குலேட்டரை ஓப்பன் பண்ணுறேன். 2140 இன்ட்டு ஸ்ரீலங்கன் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டாலரோட ரேட் 360 350 கிட்டே இருக்குது. நாங்கள் பழைய ரேட்டே போட்டு பார்க்கலாம். ஸோ 220 போட்டு பார்க்குறேன். ஸோ ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதன் மூலம் இவர் குறைந்தது $4,70,000 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறுமனே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதன் மூலம் இவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ 214 ஓடர்ஸ் $10 குறைந்த பெருமானம் $10. அதை போட்டு தான் நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணினோம். குறைந்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் $4,70,000 வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி நாங்களும் ஏர்ன் பண்ணலாம். இப்போது எப்படி வந்து ஒரு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கான ஒரு லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த வெப்சைட் உள்ளுக்கு போய்க்கொள்ள முடியும். ஸோ remove.bgன்னு சொல்கிற இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு இமேஜையும் நீங்கள் வந்து இதோட பேக்ரவுண்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்லோட் இமேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகும். கேலரியில் உங்களுக்கு எந்த இமேஜோட பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணணுமோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். செலக்ட் பண்ணி கொண்டதன் பின்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இதோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் இமேஜ் இதோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிறகு இதோட இமேஜ் இதுவாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கொள்ள முடியும். இதை உங்களுடைய ஃபோனோட கேலரிக்கு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு நீங்கள் தேவையான எந்த விதமான பேக்ரவுண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு நீங்கள் எடிட் ஆப்ஷன் போங்க. எடிட் ஆப்ஷன் போனதன் பின்னால் உங்களுக்கு கீழே கலர்ஸ் அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கும். உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் உங்களுக்கு பேக்ரவுண்டுக்கு போட வேண்டியதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்லோட் பேக்ரவுண்ட் மூலம் அந்த இமேஜை அப்லோட் பண்ணி நீங்கள் அந்த பேக்ரவுண்டை போட்டுக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய ப்ரீசெட்டாக கொடுத்துருக்கக்கூடிய பேக்ரவுண்ட்ஸை வந்து உங்களுக்கு போட்டுக்கொள்ள முடியும். எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு இமேஜையும் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இதோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகும். ஓகே பாருங்கள், அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட பேக்ரவுண்ட் எல்லாம் கட் ஆகி ரிமூவ் ஆகும். நீங்கள் வந்து இதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைலுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இதோட இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இதுவே உங்களுக்கு ஃபைவரில் ஏர்ன் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ ஃப்ரீயாக வந்து ஒரு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண முடியும். அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து ஃபைவரில் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபைவரில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதில் பாருங்கள், இவ்வாறு ஒரு இமேஜ் ஒரு மேனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு $180 வந்து எடுத்துக்கொள்ள முடியும். இதுவும் வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் வந்து
செய்கிறதா இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யலாம். அது மூலம் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட புது சேனலில் அதாவது கீக் தமிழ் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைவர் மட்டும் இல்லாமல் ஃபைவரில் ஏர்ன் பண்ணக்கூடிய மெத்தட்ஸும் நான் போட்டதாக சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோஷாப்பும் உள்ளடங்குது. ஃபோட்டோஷாப், அடோப் ப்ரீமியர் ப்ரோ, அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அதே மாதிரி வெப் டிசைனிங் ஒரு அளவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சேனலில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். ஸோ சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சேனலில் வீடியோஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எப்படி ஃபைவரில் ஒரு சின்ன ஜாப்பை நாங்கள் வந்து செஞ்சு மணி வந்து ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதற்கான ப்ரூஃப்ஸில் செய்யும் வந்து நான் வந்து பார்த்தோம். ஸோ இது மாதிரி நீங்களும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற மாதிரி இன்னும் நிறைய சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து வர வீடியோஸ்க்குள்ள நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மாதிரியான சின்ன சின்ன ஜாப்ஸ் நீங்கள் வந்து அப்ஒர்க்லையும் பண்ணலாம், அதே மாதிரி ஃபைவர்லையும் பண்ணலாம். ஸோ அப்ஒர்க் சம்மந்தமாக வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் இது மாதிரியான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.